ஏப்பா உனக்கு பேப்பர் படிச்சு காட்டதான் என்ன படிக்க வைக்கிறியா? நானும் படிக்க தெரிஞ்ச நாள்ல இருந்து உனக்கு பேப்பர் படிச்சு காட்டி காட்டி எல்லாரும் என்ன ஆல் இந்தியா ரேடியோ ஆகாசவாணின்னு கூப்பிடுறாங்க. அவனுக்கு கிடைக்கிறானுங்க, நீ விடுமா வெட்டி பசங்க. பேப்பர் படி. இன்று சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. துர பூஜைக்கு இதா காரணமா? இன்னைக்கு எங்களோட சிபிஎஸ்சி 12th ரிசல்ட்டு 9 மணிக்கு நெட்டில் வந்துடும். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏய், இன்னும் ரிசல்ட்டே பார்க்கல, அதுக்குள்ள ஸ்வீட்டோட வந்து நிற்கிற? அப்போ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு? அதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறதுக்கு தான் டவுட்டு. பார்த்து எழுதுற எங்களுக்கு என்ன டவுட்டு? நாங்கள் மட்டும் எக்ஸாமில் ஃபெயில் ஆனோம்னு வையேன், புக்கு பிரிண்ட் பண்ணுவோம் மேலேயே கேஸ் கொடுத்துருவோம்ல. அப்போ உங்க அண்ணனுக்கு நீ தானே ரிசல்ட்டு? போய் பார்த்து சொல்லு. போமா போ. வாங்க. ஏ விஸ்வா வா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். நம்பர் சொல்லு. முதல்ல அவங்களோட பாரு. சரி நீ சொல்லு. 310-505. 310-505. ஹே பாஸ். தெரிஞ்ச விஷயம் தானே. நீ சொல்லு. 310-566. நீயும் பாஸ். சூப்பர். நீ சொல்லு. 310-569. ஹே நீயும் பாஸ். 310-289. பாஸ். நான் கூட பாஸ் தான். எப்படி? என்னால நம்பவே முடியல. சூப்பரா படிச்சோம்ல. விஸ்வா நீ சொல்லு. 310 310 564. 564. விசாலாச்சி போச்சு. இன்னைக்கு வீடு 2ஆக போகுது. ஏன்? உன் பையன் ஃபெயில். என்னடி சொல்ற? உன் பையன் ஃபெயில். கண்ட பசங்கெல்லாம் வந்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லட்டு கைமா நிக்கிறானுங்க. ஒத்த பிள்ளையாச்சான்னு செலவை பார்க்காம தஞ்சாவூருக்கு அனுப்பி காண்டூன்ல படிக்க வச்சா கழுதைக்கு படிச்சு எழுதவும் துப்பு இல்ல, பார்த்து எழுதவும் துப்பு இல்ல. சை, எனக்குன்னு வந்து புறத்துக்கு பாரு. உன்ன படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொல்றேன். கல்யாண பத்திரிகையில கௌரவமா போறதுக்கு ஒரு டிகிரியா வாங்குன்னு சொல்றேன். உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கான் பாரு. அடுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்ல. கமலி, ஏய் போய் உங்க அப்பாவை கூப்பிடு. காலையில இருந்து சாப்பிடாம இருக்காரு. என்னமோ இவரே பரீட்சை எழுதி ஃபெயில் ஆன மாதிரி. போய் கூப்பிடு. சரி. அப்பா சாப்பிடலாம் வாப்பா. எனக்கு பசிக்கலமா. இல்லப்பா எனக்கு பசிக்குது. வா சாப்பிடலாம். சரி வர விடு. இன்று வெளியான சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகளில் தேசிய அளவில் பெண்கள் 96%, ஆண்கள் 92% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் சென்னையை சேர்ந்த பிஎஸ்கே பள்ளி மாணவர் அஸ்வின் 499 மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். நமது நிருபருக்கு அஸ்வின் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஹாய் அஸ்வின். ஹாய் மா. ஹாய். சிபிஎஸ்இ +2ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? I'm really very happy. And of course, this is definitely a result of a lot of hard work and hours of midnight oil. At this juncture, I should thank my mom, teachers, and friends for all their support and guidance, without which I would not have been able to achieve this. Well, அஸ்வின், இப்போ சிபிஎஸ்இ +2ல டாப் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? I want to get into BTech Computer Science in IIT Madras. நைஸ் அஸ்வின், and wish you all the best. இந்த தருணத்துல உங்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை.
அவர் சொன்னதுதான். In order to excel, all I did is follow him. And I encourage everyone to follow what he repeatedly told us. Have a dream, believe in yourself, work hard, and you are destined to realize your dream. இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இத்தனை ஃபோன் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி படித்த பிள்ளைக்கு தான் என் பேத்தியை கட்டி கொடுக்கணும். Had a great time with you, Ashwin. Thank you so much. Thank you, ma'am. ஏய், மம்மி, where is my sticker பொட்டு? அங்கதான் இருக்கும் பாருடி. I got it. கமலி, என்னாச்சு உனக்கு? ஏய், என்னடி இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? பாட்டி, என்னடி புதுசா இருக்கு? ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு நாடி ஜூசம் பார்த்தீங்கல்ல, ஆமா, அதுக்கு என்னடி இப்போ? அதில் என்னை கட்டிக்க போகிறவன் பேர் ஏதோ எழுத்துல ஆரம்பிச்சு ஏதோ எழுத்துல முடியும்னு சொன்னாங்கல்ல. ஏண்டி, ஸ்கூலுக்கு போறவளுக்கு இதெல்லாம் எதுக்கு இப்ப? சும்மா தெரிஞ்சுக்குதான், சொல்லுச்சுல்ல. அதுவா? அது என்னவோ ஆள ஆரம்பிச்சு இன்னல முடியும்னு சொன்னான். சூப்பர் பாட்டி, பாய். என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமா நடந்து வரா? ஹாய் வாடி. என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசா வெக்கலாம் படுற. ஒருவேளை வீட்டுல மாப்பிள்ளைக்கு பாக்குறாங்களோ? சும்மா ஓவர ஓட்டாத்தடி. என்கிட்ட எதையோ மறைக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஓவர யோசிக்காத நீ. ஏய், அங்க பாரேன், அஸ்வின் நல்லா அழகா கலரா இருக்கான்ல, நல்லா சினிமா ஹீரோ மாதிரி.
நம்ம ஊர் பசங்களும் தான் இருக்கானுங்களே. ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாதடி. உனக்கு தான் உன் முறப்பைய கறிக்கடை பாண்டியன் முடிவாச்சுல, போய் அவனை ரொமான்ஸ் பண்ணு. ஹே ஆகாஷவாணி, நான் அவனை பார்த்து ஃபீல் பண்ண உனக்கு என்னடி? அவன் என்ன உன் முறப்பையனா இல்லை லவ்வரா? வேலையை பார்த்துட்டு போடி. ஏய் ஏய் நீ போடி. ஏய் என்ன என்ன? ஏய் கமலி, இங்க என்ன பிரச்சனை? எல்லாம் கிளாஸ்க்கு போங்க. சரி வா போலாம். சும்மா இருக்க மாட்டேன். கமலி, கமலி எழுந்துரு. மேம் இவதான். வள்ளி எழுந்துரு. இவதான். இல்ல மேம் இவதான். இவதான் மேம். ஷட் அப். ரெண்டு பேரும் வெளியே போங்க. ஓய் கொன்றுவேன். ஏ ஓடி. அதுல என்ன இருக்கு? ப்ளீஸ் காட்டு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், ஆனா நீ சிரிக்கக்கூடாது. இல்ல சொல்லு. ஹே, நான் இந்த பையனை லவ் பண்றேன். பண்ணிக்கோ. நான் கூட தான் விஜய் லவ் பண்றேன். அது வேற இது வேறடி. நான் இந்த பையனை உண்மையா லவ் பண்றேன். இங்க கல்வி கூட சொல்லிச்சு. வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோசத்துல சொன்னாங்களா, என்னை கட்டிக்க போறவன் பேரு ஆள ஆரம்பிச்சு இல்ல முடியும்னு. ஏன்? அது உன் கும்பகோணத்து மாமா பையன் அசோகனா இருக்கலாம்ல. அசோகன் சிம்பொடி. இவகிட்ட போய் சொன்ன பாரு. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எத்தனை பவுண்டி போட வேண்டியிருக்கும்? இந்த சிட்டி பசங்களாம் எங்கடி அப்பா அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. படிக்கும் போதே எவ்வளையாவது லவ் பண்ணி கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்பா அம்மாக்கே அறிமுகப்படுத்துவானுங்க. அப்புறம் எப்படிடி? நான் இங்க இருக்கேன், அவன் அங்க இருக்கா, எப்படி லவ் பண்றது? அவனா இங்க வருவான், நீ தான் அங்க போகணும். இங்க பாரு, நீயும் நல்லா தான் படிக்கிற, பார்க்கவும் நல்லா தான் இருக்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கினேன்னு வையேன், நீயும் ஐஐடி போயிடலாம். அவ்வளவுதான். என்னால முடியுமாடி? முடியும்னு நினைச்சதுனால தான் எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிச்சாரு. முடியும்னு நினைச்சா முயற்சி பண்ணு, அப்படி இல்லனா வீட்ல பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. அசோகன். ஏய் இரடி கிளம்பிட்ட? வெட்டியா பேசுறதுக்கு நேரம் இல்ல, படிக்கணும். பை. கவன படிப்புல இருந்தா வேற எந்த சத்தமும் காதல விழாது. வேணும்னா ரூம் கதவை சாத்திட்டு போய் படி போ. பஞ்சு காது வச்சுக்கோ. இயற்பியல் எடுத்த உடனே கஷ்டம் வேணாம். வேதியர் இது அதை விட கஷ்டம்.
கண்டினியூஸ் ப்ரெசன்ட் ப்ரோக்ரஸிவ் பீவர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஐயோ இங்கிலீஷ் இவ்வளவோ நான் எப்படி தான் படிக்க போறேனோ. வலே ஃபோனில் கமலி. என்னடி படிக்கிறேன்னு போயிட்டு எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற? கடுப்பேத்தாதடி, நானே வெறுப்பில் இருக்கேன். ஏன் என்னாச்சு? நானும் ஈஸியா படிச்சிடலாம்னு எல்லா புக்ஸையும் புரட்டி பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலடி. வேணும்னா ஒன்று பண்ணு, பேசாம நம்ம சுப்பிரமணி வாதியார் டியூஷன்ல சேர்ந்துக்கோ. அவரா கண்ணா பின்னா நடிப்பாருடி. காதல்னா வலி இருக்கதாண்டி செய்யும். சரி ஓட்டாதடி, நாளைக்கு போலாம். நீ வரியா? வரலன்னா விடவா போற? போலாம். சரி. தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். புரிஞ்சுதா? டேய் அரைக்க அப்படி சொல்றா. தெய்வத்தான் முயற்சிதான் நெய் வறுத்த கோழி தரும். நெய்ல வறுத்தா கோழி வருமா? ஒன்ன வறுத்த தான் கரெக்ட் வா கேட்டு நூறு அடி சொல்றா. தெய்வத்தான் முயற்சிதான் நெய் வறுத்த கோழி தரும். பழையபடி கோழி வரும் கோழி வரும் என்ன ஓட்டலாம் இப்ப சொல்லு. அவர் அடிக்கிறாரடி. டியூஷன் எல்லாம் வேண்டாம். நீ ஐஐடி போணுமா வேணாமா? உள்ள போ போ. மனப்பாடம் பண்ணிட்டே இல்லடா? உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். ரெண்டு வானரமும் சேர்ந்து வருது. என்ன இந்த பக்கம்? டியூஷன்ல சேரணும் சார். ரெண்டு பேருமா? இல்ல இவ மட்டும் தான். என்ன திடீர்னு டியூஷன்? நான் ஐஐடில போய் சேரணும் சார். அதுக்கு நல்ல மார்க் எடுக்கணும் அதான். இது உங்க அப்பனு தெரியுமா? அவன் பொம்பளை பிள்ளையில படிக்க வைக்கிறாள் கிடையாது. தெரியும் சார். திருந்திட்டான் போல. ஆனா ஐஐடி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சம்மா. அதான் சார் உங்ககிட்ட வந்திருக்கா. இங்க வர்ற ஐஐடி கோச்சிங்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் ஹிஸ்டரி வாத்தியார். ஆனா நீங்க +2 வாத்தியார் தானே சார்? ஆமாம்மா, ஆனா ஹிஸ்டரி வாத்தியார். ஆனா நீங்க +2க்கு தானே ஹிஸ்டரி வாத்தியார்? ஆமா, ஆனா ஹிஸ்டரி வாத்தியார்மா. அப்புறம் என்ன சொல்லி கொடுங்க சார். அது தெரியாம தானே நாங்க வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கூமுட்டை அறிவு இல்ல. ஐஐடிலாம் படிக்கணும்னா 2 என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும். நீ +2ல எவ்வளவு மார்க் வாங்கினாலும் என்ட்ரன்ஸ்ல என்ன ரேங்க் வாங்குற அப்படிங்கறத முக்கியம். ஐஐடிங்கிறது நீட்டை விட கஷ்டமான எக்ஸாம். அது தெரியுமா உனக்கு? அப்ப நான் என்ன சார் பண்றது? இந்த பாருமா, உண்மையிலே நீ ஐஐடியில் சேரணும்னு ஆசைப்பட்டினா தஞ்சாவூர்ல அபர்ணா ஐஐடி கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்கு. அங்க போய் நீ ஜாயின் பண்ணிக்க. அப்ப உங்களுக்கு இந்த பாடம்லாம் சொல்லி கொடுக்க தெரியாது? சத்தியமா தெரியாது. அப்ப நீங்க +2க்கு தானே ஹிஸ்டரி? அப்படியே குச்சியை விட்டு வாக்குல கொட்டஞ்சன வை. எருமை மாடு மேய்க்க போய நீனா? என்னடா பல்ல காட்டுறீங்க? மனப்பாடம் பண்ணிட்டே நீ? நேத்து இப்படி தாண்டா பண்ணானுங்க லூசு மாதிரி. இவனை பாத்தியா? இவன் அப்படித்தான். மச்சான் இது புறா. சார் ஐடி என்ட்ரன்ஸ் கோச்சிங்ல சேரணும். சார் என்னாச்சு? சார் ஏன் அழுவறீங்க சார்? என்னாச்சு? 5 லட்சம் ரூபாய் போட்டு இந்த அப்பர்னாவோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து 2 வருஷம் ஆகுது. 10 பசங்க வந்து கேட்டு போனதோட சரி. நானும் போட்ட காசு எடுக்கணும்னு ஸ்போக்கன் இங்கிலீஷு கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கு. நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன் சார். உன் ஒருத்திக்காகலாம் இன்ஸ்டியூட் நடத்த முடியாதுமா சார். வேற ஏதாவது நல்ல இன்ஸ்டியூட் பக்கத்துல இருக்கா? இருக்கு, ஆனா இல்லை. புரியலையே சார். நீங்க நிஜமாவே ஐஐடியில் சேரணும்னா இங்கே விட பெட்டர் இன்ஸ்டியூட் திருச்சியில் இருக்கு. அங்கே வேணா போய் ட்ரை பண்ணுங்க. சார் இந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் போகாம நம்மளே படிச்சு பாஸ் பண்ண முடியாதா? நல்ல கேள்வி. நான் சின்னதாக ஒரு விளக்கம் சொல்கிறேன், அதை கேட்ட அப்புறமா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷம் ஆல் இண்டியா லெவலில் 1 கோடிக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் +2 எழுதுறாங்க. அதில் நல்லா படிக்கிற 15 லட்சம் பேர் மட்டும்தான் JEE மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது அதில் 10%. அதில் 1,50,000 பேர் மட்டும்தான் என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணுறாங்க. அதில் 10%. இவங்க மட்டும்தான் JEE அட்வான்ஸ் IIT என்ட்ரன்ஸ் எழுத முடியும். அதில் முதல் 10,000 பேர், அதாவது அதில் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் IIT காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதுலேயும் 1000 பேர், அதாவது டாப் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் விரும்பின ஐஐடியில் சீட்டு கிடைக்கும். ஸோ ஐஐடியில் சீட்டு கிடைக்கணும்னா நீங்கள் கோடியில் ஒருத்தங்களாக இருக்கணும். என்னால் ஐஐடி போக முடியாதா? நாம படிக்க ஆசைப்பட்டாலும் சரியா சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இந்த உள்காட்டில் வந்து பிறந்துட்டு பட்டணத்து பசங்களோட போட்டி போடணும்னு நினச்சா முடியுமா?
கமலி கொஞ்சம் நில்லுமா. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க? நீங்க சொன்னீங்கல்ல சார், தஞ்சாவூர் கோச்சிங் சென்டர், அங்கதான் போயிட்டு வரோம். ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க? அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? இந்த முட்டா பைய ஊர்ல ஐஐடி பத்தி எவனுக்கும் அவ்வளவா தெரியல. அவனுங்களே படிக்க பசங்க வரலன்னு கடையை சாத்திட்டு பொழப்புக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துறாங்க. அது என்ன திடீர்னு ஐஐடி தான் படிப்பேன்னு கிளம்பிட்டேன்? லவ். அது ஒண்ணு இல்ல சார், இவளுக்கு திடீர்னு ஐஐடி மேல அப்படி ஒரு லவ். ஓஹோ. இந்த கார்ல போற ஆளக்கானா? ஓ இங்க இருக்கியா? அந்த கார்ல போறது யார் தெரியுமா? தெரியாது சார். டாக்டர் அறிவுடை நம்பி இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஊர் பாசத்தில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். அவர் மட்டும் மனசு வச்சாருன்னு வையேன், உனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்ச மாதிரி. நீ ஒன்று பண்ணுமா, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டு போய் இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் போய் கேட்டு பாரு. சார், அவங்க அப்பாக்கு ஐடிஐக்கும் ஐஐடிக்குமே வித்தியாசம் தெரியாது. அவரெல்லாம் கூட்டிட்டு போனா சரி வராது. நீங்களே வந்து சொல்லி சேர்த்து விடுங்க, அவ்வளவுதான். நாங்களே வந்து சேர்த்து விடணுமா? ஆமா, இவ்வளவு பேசுறிய, உனக்கெல்லாம் மேற்படிப்பு படிக்கணுங்கிற ஆசை இல்லையா? நமக்கு சாப்பிடுறதை விட சாப்பிட வச்சு பாக்குறதுல தான் சார் சந்தோஷமே. படிப்பு வரலங்கிறது எவ்வளவு டீசெண்டா சொல்ற. இந்த பாருமா, நாளைக்கு நானே உன்னை கூட்டு போய் அந்த ப்ரொஃபஸர்ட்ட சொல்லி சேர்த்து விடுறேன். ஆனா நீ மட்டும்தான் வரணும், இவ வரவே கூடாது. நீ எங்கேயாவது சோறு பொங்கி போட போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லப்பா, கமலி பத்தி. என்னடா அது வந்து என்னன்னா, என்னடா கமலி தஞ்சாவூருக்கு படம் பார்க்க போனேன்னு போய் சொல்றா. நாங்க அவளை ஒரு பையனோட பார்த்தேன், கூப்பிட்டு விசாரிங்க. கமலி, என்னப்பா? எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்த? தஞ்சாவூருக்கு படம் பார்க்க போனப்பா. பாட்டி கிட்ட சொல்லிட்டு தாப்பா போனேன். என்ன படம்? என்ன படம் கேளுங்க. என்ன படம்? விஜய் படம்ப்பா. எந்த ஷோ? எந்த தியேட்டர்னு கேளுங்க. மேட்னி ஷோ, விஜயா தியேட்டர். போய் சொல்றா. மேட்னி ஷோக்கு விஜய் தியேட்டருக்கு அவ வரவே இல்ல. டேய், அவன் வந்தேன்னு சொல்றானடா. அப்ப நான் போய் சொல்றேனா? மேட்னி ஷோ விஜய் தியேட்டர் நான் படம் பார்த்தேன். இங்க பாரு டிக்கெட். ஏண்டா, உன்னை டியூட்டோரியலுக்கு பணம் கிட்ட சொன்னா 5-6 பசங்களை சேர்த்துட்டு ஊதாரித்தனம் பண்ணி வந்திருக்கே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா. இந்த லட்சணத்துல இவ்வளவு பத்தி குறை சொல்ல வந்துட்டான். உனக்கு இப்ப என்ன? அவ எங்க போனான்னு தெரியணும், அவ்வளவுதானே? சுப்பிரமணிய வாத்தியாரை பார்த்துட்டு தான் வரேன். எங்க போயிட்டு வந்த? அப்பா, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்பன்னா கோச்சிங் சென்டர் போய் விசாரிச்சுட்டு வந்தேன்ப்பா. அப்போ ஒலிம்பியா சென்டர் கிட்ட நீ ஏன் வள்ளிய ஒரு பையனோட போனது? அது அப்பன்னா கோச்சிங் சென்டருக்கு ஒரு அண்ணா வழி காமிச்சாங்க, அவ்வளவுதான். சுப்பிரமணிய வாத்தியார் சொன்னார், நீ நினைக்கிற படிப்புலாம் ரொம்ப கஷ்டம், அதுவும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் முடியுமாம. கமலியே ஆசைப்படுறா, பரீட்சை தான் எழுதி பார்க்கட்டுமேன்னு சொன்னார். நீ உன் ஆசைப்படியே எழுது. என்ன, பாஸ் பண்ணா போய் படி, இல்லைன்னா அப்பா இஷ்டப்படி அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? சரிப்பா. எங்கடி போய் படிக்க போற? தஞ்சாவூருக்கா? டெய்லி பஸ் ஏறி போயிட்டு வர போறியா? கிளவி, தஞ்சாவூர் இல்ல, சென்னை ஐஐடில. நான் அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன். உங்க அப்பனுக்கு என்ன மூளை கட்ட போச்சா? வயசுக்கு வந்த பொண்ணா ஊரும். நானே அப்பா ஒத்துக்கு வர மாட்டாரான்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவரே ஓகே சொல்லிட்டாரு. நீ ஏதாவது குழப்பம் பண்ண உன்னை கொன்னுடுவேன். ஏய், விடுறியா அவங்கள? என்ன ரொம்ப ஓவரா பண்ற? உங்க அப்பா ஓகே சொல்லிட்டான்னு ரொம்ப குதிக்கிறியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஏதோ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா போய் படிக்கலான்னு சொன்னாரு. உங்க அப்பாக்கு உன் மேல அவ்வளோ நம்பிக்கை, நீ பரீட்சையில பாஸ் பண்ண மாட்டேன்னு. அதனால தான் ரொம்ப நல்லவர் மாதிரி ஓகே சொல்லிட்டு போயிருக்காரு. அது தெரியாம இருக்க. ஓ, இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? ஆனாலும் இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.